வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு வந்து மூலச்சூடு. இன்னும் கொஞ்சம் நாளைக்கு வந்து இந்த மூலம் சார்ந்த பிரச்சனைகளை பத்தி தான் பார்க்க போறோம். மூலச்சூடு அப்படின்றதுனா என்ன அப்படின்னா, ஆரம்பம். மூலம்னாவே ஆரம்பம். ஆரம்பம் எங்க நம்ம ஆரம்பிக்கிறோமோ அதே இடத்துல தான் முடிவும் வரும். இன்னும் புரியுற மாதிரி சொல்லணும் அப்படின்னா, ஒரு குழந்தை பிறந்த உடனே நம்ம என்ன சொன்னோம், அழுவணும். இப்போ அழுவுது அப்படின்னா அது உள்ள அப்பதான் காற்று உள்ள போகுது, பிராணன் உள்ள போக ஆரம்பிக்குது. அப்போ பிராணன் உள்ள போகுதுன்னா நுரையீரல் பம்ப் ஆகுது. நுரையீரல் பம்ப் ஆகும்பொழுது அதனுடைய இணை உறுப்பான பெருங்குடல் மலத்தை வெளியே அனுப்புது. அதுதான் குழந்தை பிறந்த உடனே அழுவணும், அடுத்தது மோஷன் போச்சா அப்படின்னு கேட்பாங்க. இந்த ரெண்டுமே முதல்ல கரெக்டாக நடந்தால் தான் குழந்தை ஆரோக்கியமா இருக்கு. இல்லை இன்னும் குழந்தை அழுவலியா, அப்போ ஏதோ தொந்தரவு, இல்லை மோஷன் இன்னும் போகலையா, அப்போ ஏதோ தொந்தரவுன்னு சொல்லி அதற்கான நம்ம ட்ரீட்மெண்ட்டை கொடுப்போம். அப்போ மூலம் ஒரு உயிர் ஜனிக்குது அப்படின்னா அந்த ஜனிச்சு வெளியே வந்ததுக்கு அப்புறம் அதுக்கு மூலம் என்னன்னா ஃபர்ஸ்ட் பிராணன் உள்ள போகணும், அதே மாதிரி மலமும் வெளியே வரும். அந்த எங்க ஆரம்பிக்குதுன்னா அந்த பிராணன் மூச்சு காற்று இருந்தால் தான் உயிரோடு இருக்காரு. அதுதான் முதல் ஆரம்பம். அதே ஆரம்பம் தான் முடிவுலையும் முடியுது. அதே அந்த பிராணன் இல்லைன்னா அவர் இறந்துட்டார். இந்த கான்செப்ட் தான். அப்போ ஒருத்தர் நிறைய இப்போ பொதுவாக எல்லாருமே வந்து இறக்கும்போது பார்த்தீங்கன்னா இறந்த உடனே மோஷனும் கொஞ்சம் வெளியே தள்ளிடுவாங்க. இறக்குற தருவாயில் நிறைய பேருக்கு கவனிச்சிருக்கலாம். ஒரு சிலருக்கு வெளியே வந்துடலாம், ஒரு சிலருக்கு வெளியே வராமல் அந்த ஆனல் பகுதியிலேயே நிற்கும். ஸோ மோஷன் வந்து வெளியேறிடும். இறக்கும்போது அந்த மூச்சு காற்று அப்படியே உள்ள தள்ளி மூச்சு நிற்கும்போது மலமும் வெளியேறிடும். ஏன்னா எங்க ஆரம்பமோ அதுதான் முடிவு, அதுதான் மூலச்சூடு. அப்போ முதல் ஆரம்பமே அந்த இடத்துல பலவீனம். அதாவது மோஷன் சரியா போகல அப்படின்னா உடம்புல எல்லா தொந்தரவும் வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆரம்பம் சரியில்லாத பட்சத்தில் நம்ம உடம்புல எல்லா நோய்களும் பெருகிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஆரம்பம் என்னன்னா பிராணன் உள்ள சரியா சுத்தி வந்தாதான் மலமானது வெளியே கரெக்டாக வெளியேறும். அதே பிராணன் நிற்கும் பொழுதும் அதே மலமானது வெளியேறிடும். இப்போ இந்த இரண்டும் ஒன்னோடு ஒன்று பிணைஞ்சிருக்கு. அந்த மலம் பர்ஃபெக்டாக வரணும் அப்படின்னா முதல் நம்மளுடைய நுரையீரல் பம்ப் நல்லா இருக்கும். நம்ம நார்மலாகவே வந்து பிறந்ததுலேருந்து இறக்குற வரைக்குமே நம்மளுடைய இந்த மூச்சு காற்று அது வாட்டுக்கு நடந்துகிட்டு இருக்கு. ஆனால் அதை சரி பண்ணுங்க அப்படின்றது மட்டும் தான் நான் போன வீடியோத்திலே சொல்லியிருப்பேன். அதை எப்படி பர்ஃபெக்ட் பண்ணலாம், அதற்கான பிராண பயிற்சியெல்லாம் கூட சொல்லி கொடுத்துருப்போம். ஆனால் இந்த மலம் வெளியேறது பெருங்குடலோட சம்மந்தப்படுது. பெருங்குடல் நல்லா இயக்கம், குடல்கள் நல்லா இருந்தால் தான் நமக்கு மலம் பர்ஃபெக்டாக வெளியேறும். அப்படி பெருங்குடல் ஏதாவது தொந்தரவுகள் இருக்கும் பொழுது மலமே போகாமல் வெறும் காற்று போகும், இல்லை மலம் வர மாதிரி ஒரு உணர்வு இருக்கும், வரவே வராது, இல்லை தண்ணியாக பிச்சுக்கிட்டு அடிக்குது, இல்லை கட்டியாக வருது. இதுக்கெல்லாம் காரணம் என்னென்னா உள்ள ஃபுல்லாக அளவுக்கு அதிகமான அந்த வெப்பம் தேங்கி போயிடுச்சு, இல்லை குளுமை தேங்கி போயிடுச்சுன்னு உடம்பு நம்மகிட்ட பேசுகிற மொழி தான். அப்போ இது இந்த மாதிரி மலம் போகிறதுக்கு முக்கிய காரணம் நம்ம உள்ள உணவு போகிறது தான் வெளியே மலமாக வருது. நிறைய சாப்பிட்டா தான் மலம் வருன்றதும் கிடையாது. சாப்பிடாம இருந்தாலும் மலம் நிறைய பேருக்கு, ஏன்னா என்கிட்ட ட்ரீட்மெண்ட் வருவாங்க, பல வருஷமாக ஒரு சில தொந்தரவோடு வருவாங்க. ஒரு 2-3 நாளைக்கு உணவை கட் பண்ணிவிட்டு வெறும் நீராகாரமாக கொடுப்பேன். நான் அப்பப்போ மோஷன் போய்கிட்டே இருக்குங்க, கட்டிக்கிட்டே போகுது, இவ்வளோ குப்பை எங்கே இருந்ததே தெரியல, நான் இத்தனைக்கும் சாப்பிடவே இல்லையே அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நிறையா சாப்பிட்டா மலம் வரும், சாப்பிடாம இருந்தால் மலமே போகாதுன்றதெல்லாம் கிடையாது. உடம்புல இருக்க கழிவுகளை வெளியே அனுப்பிக்கிட்டே இருக்கும். அதாவது நல்ல காற்று உள்ளே போகும்பொழுது தேவையில்லாத கழிவுகள் மலக்குடல் வழியாக வெளியேறிக்கிட்டே இருக்கும். இதுதான் நார்மலான கான்செப்ட். இதில் என்ன சிலர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, நம்மளை சுற்றி இருக்க காற்று எதுவுமே சுத்தம் கிடையாது, ஒரே அசுத்தமாக தானே இருக்குது, அப்புறம் எப்படி நம்மளுக்கு வந்து நல்ல காற்று உள்ளே போகும், நல்ல காற்று உள்ளே போகாதனால தான் எனக்கு நோய் அப்படின்னு சொல்லுவாங்க. இது முற்றிலும் தவறு. நம்மளை சுற்றி எப்படி ஒரு 50% அசுத்தமான குப்பை இருக்குதோ, காற்று இருக்குதோ, அதே அளவுக்கு அதை விட ஆனால் அதிகமாகவே நல்ல காற்றும் நம்மளை சுற்றி இருந்துக்கிட்டு தான் இருக்குது. நீங்கள் அந்த காலத்து வீடெல்லாம் பார்த்தீங்கன்னா, வீடெல்லாம் இருக்கும்போது ஜன்னல் இருக்காது. அந்த செவுத்து மேலே என்னம்னா நீட்டாக ஒரு கோடு மாதிரி ஒரு ஹோல்ஸ் வச்சுருப்பாங்க, அல்லது ரவுண்டாக வச்சுருப்பாங்க. ரவுண்டாக வைக்கிறத விட நீட்டாக இருக்கும். அது ஏன்னா எப்போவுமே குப்பை காற்றுகள் மேல் நோக்கி தான் நகரும், நல்ல காற்றுகள் நம்ம அளவில் சுற்றிக்கிட்டே தான் இருக்கும். அதனால தான் வீட்டில் இருக்கும்போது அந்த காலத்து வீட்டில் மேல் நோக்கி அந்த கெட்ட காற்று போகணுன்றதுக்காக தான் அந்த மேலே வந்து இந்த ஹோல்ஸே வச்சுருப்பாங்க. அது வழியாக அந்த கெட்ட காற்று போகும், நம்ம வீட்டை சுற்றி நல்ல காற்று சுற்றிக்கிட்டே இருக்கும் அப்படின்ற ஒரு கான்செப்டில் தான் வச்சாங்க. பட் இப்போ எல்லாம் கால மாற்றத்தில் நம்ம அதெல்லாம் அடைச்சிட்டு நமக்கு ஜன்னல் வச்சிடும். சரி, வீட்டில் வைக்கிற ஜன்னலையாவது திறந்து வைக்கிறோம்னா அதுவும் கிடையாது. அதையும் ஃபுல்லாகவே லாக் பண்ணி காற்றே இல்லாமல் உட்காந்துக்கிறது, வீட்டுக்குள்ளே உட்காந்துக்கிட்டு நோயோடையே வாழ்ந்துக்கிட்டு அப்புறம் இந்த காற்று சுத்தம் இல்லை, நம்ம சாப்பிட்ற உணவு சரியில்லைன்னு சொல்லி அது மேலே குறைய போட்டுக்கிட்டே இருக்கும். ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், காற்றோட்டமான இடத்துக்கு வாங்க. அதனால் நம்ம சுற்றி கெட்ட காற்று எந்த அளவு சுற்றுதோ அதே மாதிரி நல்ல காற்றும் சுற்றிக்கிட்டு தான் இருக்குது. எல்லாத்தையும் நம்ம சுவாசிச்சுக்கிட்டு தான் இருக்கும். அது நல்ல காற்று உள்ளே போகிறதுக்கு தான் நம்ம முடியிலேயே நிறைய முடிகள் இருக்குது. அந்த முடிகள் ஃபில்டர் பண்ணி உள்ள நிறைய ப்ராசஸ் பண்ணி நம்ம நுரையீரலுக்குள்ளேயே போகுது. அப்போ நுரையீரலுக்குள்ளே போகிறது நல்ல காற்று மட்டும்தான் போகும். ஸோ ரொம்ப அசுத்தமான காற்றுலாம் போகாது. அதையும் மீறி போச்சு அப்படின்னா அது சளி மூலியமாவோ தும்பல் மூலியமாவோ நம்மளுக்கு அதையும் வெளியே அனுப்பிடும். ஸோ அதை பற்றி நீங்கள் ஒரி பண்ணவே வேண்டாம். கொஞ்சம் சாப்பாடு சாப்பிட்றோம், சின்ன பீஸ் தான், தெரியாத ஒரு உணவு குழாய்க்கு போகாமல் நம்மளுடைய மூச்சு குழாய்க்குள்ளே போச்சுன்னா உடனே ஹச்சுன்னு தும்பிடுவோம், அந்த பகுதி வந்து வெளியேறிடும். சின்ன ஊடு தான் இருக்கும். அந்த மாதிரி குட்டி எந்த பொருள் போனாலும் நம்மளுடைய நுரையீரல் வெளியே தள்ளிடும். அதே மாதிரி நீங்கள் காற்றுலையும் அசுத்தம் இருந்தாலும் அது உள்ளே போகும்பொழுது உடம்பே தன்னைத்தானே புதுப்பிச்சுட்டே இருக்கும். அதை பற்றி பயப்பட வேணாம். ஆனால் நம்ம எடுக்கிற காற்ற பிராணனை சரியாக பண்ணுறோமான்றது தான் கேள்வி. ஏன் நம்ம சரியா பிராணன் பண்ண முடியல? ஏன்னா இது இயற்கையாக நடந்துகிட்டே இருக்கு, மூச்சு விட்டுக்கிட்டே இருக்கும். நான் இப்படி பேசிக்கிட்டு இருக்கேன்னா இந்த டைம்லையும் பிராணன் உள்ளே போய் வெளியே வந்துக்கிட்டு தான் இருக்குது. நான் தூங்கினாலும் நடக்கிறேன், எல்லா நேரமும் அந்த பிராணன் உள்ளே போய் வெளியே வந்துக்கிட்டே இருக்கு. ஏன் இப்போ இருக்க காலகட்டத்தில் பிராணன் சரியா போய் வரமாட்டேங்குதுன்னா உடல் உழைப்பே கிடையாது. எல்லாருமே சும்மா உட்காந்துக்கிட்டு இருக்கோம், எல்லாம் சும்மா படுத்துக்கிட்டு இருக்கோம், இல்லை சும்மா பேசிக்கிட்டு இருக்கோம். அந்த பிராணன் உள்ள பர்ஃபெக்டாக போய் வரணும் அப்படின்னா உடல் உழைப்பு ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம முன்னோர் காலத்தில் 2000 வருஷம் 3000 வருஷத்துக்கு முன்னாடி கட்டின கோயில்கள் இன்னமும் சூப்பராக இருக்குது. எப்படி இங்கேருந்து இவ்வளோ பெரிய மலையை தூக்கிட்டு போனாங்க, இவ்வளோ பெரிய கல்லை தூக்கி போய் எப்படி சிற்பம் பண்ணாங்க அப்படிலாம் நம்ம பார்க்குறோம், பிரமிப்பாக இருக்குது. நம்ம வீட்டுலேருந்து ஒரு பானையாக இருக்கட்டும், ஒரு கல் இவ்வளோ பெருசு நம்ம தூக்கிட்டு வெளியே வரத்துக்குள்ள நம்மளுக்கு மூச்சு வாங்குது.
ஆனால் இங்கேருந்து பல மைல் தூரம் மலைக்கு மேலே போய் அதை கட்டுறாங்க, சிற்பம் பண்ணியிருக்காங்க. அப்போ அவங்களுக்கு எவ்வளோ உடல் வலிமை வந்திருக்கும் அப்படிலாம் நம்ம பேசி பிரமிப்பாக பார்க்குறோம். இதற்கு முக்கிய காரணம்னா உடல் உழைப்பு. அவங்க இந்த அளவுக்கு கடுமையாக உழைக்கிறதுனால உடல் எப்போவுமே ஆரோக்கியமாகவே இருக்கும், கம்பீரமாக இருக்கும். ஆனால் உடல் உழைப்பு நமக்கு இல்லாததுனால கொஞ்சம் வேலை செஞ்சாவே மூச்சு வாங்குது அப்படின்னு நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம். அது மூச்சு வாங்கலை, உடம்பு அதை தான் கேட்குது. நம்ம உடல் உழைப்பு கொடுக்க அந்த மூச்சு வாங்குறதெல்லாம் இருக்கவே இருக்காது. ஏன்னா பிராணன் உள்ள பர்ஃபெக்டாக போக ஆரம்பிச்சிடும். அதனால தான் கூடுமான வரைக்கும் வேலை செய்யும் பொழுதோ சும்மா இருக்கும்பொழுது வாயை மூடியே இருங்க, மூக்கில் பிராணனை பண்ணுங்க. ஒரு இடம் ஓடுறீங்களா, மூச்சு வாங்குதா, வாயை மூடிக்கிட்டே இருங்க, அந்த பிராணனை பர்ஃபெக்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்றதெல்லாமே இதுதான் காரணம். அப்போ உள்ள போகிற காற்று பிராணனை நீங்கள் பர்ஃபெக்ட் பண்ணீங்கன்னா வெளியான கழிவுகள் ஆட்டோமேட்டிக்காக வெளியேறிடும். இந்த ரெண்டுமே நடக்கணும். உள்ளேயும் பிராணன் போகணும், கழிவும் வெளியே மலைக்குடல் வழியாக வெளியேறணும். இந்த ரெண்டும் நடக்கணும்னா அந்த இடத்துல நீர் மூலகம் அப்படின்ற நீர் ரொம்ப முக்கியம். அப்போ நீர் என்னன்னா அப்பப்போ நம்ம தண்ணி அப்பப்போ குடிங்க. ஒரு நாளைக்கு இத்தனை லிட்டர் குடிக்கணும் அப்படின்னு ஒரு கணக்கெல்லாம் வச்சிருப்பாங்க. இவ்வளோ லிட்டர் குடிக்கணும்னா அப்படி கட்டாயம் கிடையாது, ஆனால் குடிக்கணும். வெறும் தண்ணியே தான் குடிக்கணும்னு அவசியம் இல்லை. பழங்கள் இருக்குது, நம்மளை சுற்றி நிறைய நீர் காய்கறிகள் இருக்குது, பழங்கள் இருக்குது, கீரை வகைகள், இதெல்லாம் நம்ம அன்றாட உணவுலேயே எடுத்துக்கணும். நிறைய நான்வெஜ் பிரியெல்லாம் இருப்பாங்க, எப்போவுமே எனக்கு நான்வெஜ் பிடிக்கும், நான்வெஜ்ஜே தான் சாப்பிட்டு கிடப்பாங்க. இப்போ நான்வெஜ் சாப்பிடலாம்னா சாப்பிடலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. ஆனால் அதையே சாப்பிட்டுக்கிட்டு கிடக்கும்போது என்னன்னா உடம்புல நீர் ரொம்ப ட்ரை ஆகும். இப்போ இதை சாப்பிட்டாலும் அப்பப்போ சூடாக தண்ணி, மூலிகை டீ, சூப்பு, ஜூஸு, பழங்கள், காய்கறிகளும் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துக்கோங்க. இல்லைங்க நான் வெஜிடேரியன், ஓகே நீங்கள் வெஜிடேரியன், நல்லா காய்கறி கீரைலாம் சாப்பிடுங்க. கூட அப்பப்போ இந்த தண்ணீர் ஐட்டமான பழையது, கஞ்சி தண்ணி, இந்த மாதிரி மோர் இதெல்லாம் எடுத்துக்கோங்க. ஏன்னா இப்போ வெயில் காலம் வந்துடுச்சு, மழை காலத்தில் கம்பல்சரி பாடி ஹீட் ஆகும்னு சொல்லியிருப்பேன். நான் போன வீடியோலாம் சொல்லியிருப்பேன், மழை காலம் பனி காலத்தில் பாடி பயங்கரமாக ஹீட் ஆகும். அந்த டைமில் நமக்கு தண்ணி குடிக்கவே தோணாது, ஏன்னா ஏற்கனவே குளுமையாக இருக்கனால. ஆனால் உள்ள ஒரு ஹீட் ஆகும். அப்போ அதுக்கான காய்கறிகளான நீர்க்காய், புடலங்காய், சொரக்காய், பீர்க்கங்காய், இந்த பழங்களான கமலாப்பழம்லாம் நிறைய கிடைக்கும் சீசனில், எடுத்துக்கோங்கன்னு சொன்னோம். இப்போ வெயில் காலம் வந்துடுச்சு. இப்போ வெயில் காலத்தில் நம்மளுக்கு சும்மாவே தண்ணி தாக எடுக்கும். அப்போ எடுத்துக்கிற தண்ணி எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னா நல்ல பொருளாக எடுங்க. போய் டின்னில் அடித்த ஜூஸ் எடுக்கிறது, பேக்கெட் ஐட்டம் இந்த மாதிரி எடுக்காமல் இப்போ கரும் ஜூஸு, மாதுளை ஜூஸு, இல்லை எங்கே பார்த்தாலும் தர்பூசணி வருது இருக்குது, வெள்ளரிக்காய் வரும், இந்த மாதிரி நல்ல விஷயங்களை நீங்கள் உள்ளே ஊற்றும் பொழுது உடம்பு எப்போவுமே கதகதப்பாக இருக்கும். எந்தெந்த கிளைமேட் மாறும்போதும் உடம்பு அதற்கு மாறதுக்கு முயற்சி பண்ணிக்கிட்டு தான் இருக்கும். அந்த கிளைமேட் வரும்போது இயற்கையாகவே நம்மளுக்கு நிறைய பழங்கள், காய்கறிகள் அந்த கிளைமேட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்மளுக்கு இறைவன் வந்து கொடுத்துக்கிட்டு தான் இருக்கார். அந்தந்த கிளைமேட்டில் விளையிறத சாப்பிட்டாவே உள்ளுறுப்பு கதகதப்பாக இருக்கும். ஆனால் நம்ம அதை மட்டும் பண்ண மாட்டோம். சரி, நம்மளுக்கு வந்து பிராணன் சரியில்லை, எனக்கு மூச்சு பண்ண முடியல, இதெல்லாம் ஓகே, நம்ம இயற்கையாக வருது. ஆனால் சாப்பாடு நம்ம தான் தேர்ந்தெடுத்து சாப்பிட்றோம். இன்றைக்கி எனக்கு இது சாப்பிட போகிறேன், இதை சாப்பிட மாட்டேன். ஆனால் அதையும் பர்ஃபெக்ட் சரி பண்ணுறது கிடையாது. அப்போ பிராணனையும் சரி பண்ண மாட்டோம், உணவையும் சரி பண்ணலன்னா உடம்புல எல்லா நோயும் தேங்கிக்கிட்டே இருக்கும். ஏன்னா இந்த மலம் பிரச்சனை நிறைய பேர் நான் கேள்விப்பட்ட வரைக்கும், எனக்கு 10 வருஷமாக எனக்கு மலம் எப்போவுமே பிரச்சனையாக இருக்கும், 20 வருஷமாக மலம் தொந்தரவு இருக்குன்னு அசால்ட்டாக வந்து சொல்கிறாங்க. மலம் சரியாக போகலன்னா கவனிச்சு பாருங்க, அவங்களுக்குலாம் மூச்சு பயங்கரமாக வாங்கும், கொஞ்சம் தூரம் அவங்களால நடக்கவே முடியாது. இந்த மூளைச்சூட்டு அப்படின்ற நோயவே 3 வகையாக பிரிக்கிறாங்க. மூலம், அதுதான் பைல்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. பைல்ஸ் அப்படின்னா நம்மளுக்கு வந்து வெளியே கட்டியாக தொங்குது, இல்லை நான் கையை வச்சு அமுக்கணும்னு போயிடுது, ஒரு ஸ்டேஜில் அமுக்கினாலும் போகலை, ரொம்ப நான் மோஷன் போனதுக்கப்புறம் ரத்தமாக வருது அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் போய் அந்த பைல்ஸை மட்டும் கட் பண்ணியிருப்பாங்க. இன்னும் 2 வருஷம் கழிச்சு திருப்பி அதே மாதிரியே தொங்கும். ஆனால் ஏன் தொங்கி வருது, ஏன் வெளியே அந்த சதை வருதுன்னு தெரியல. அதை சரி பண்ண போகிறோம். இதுதான் முதல், அந்த மூளைச்சூட்டில் முதல் வந்து பைல்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க, மூலம். 2வது ஃபிஸ்டுலா, அதுதான் பௌத்திரம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபிஸ்டுலா அப்படின்றது நம்மளுடைய ஆனல் கிளாண்டுன்னு இருக்கும், அது உள்ள ஒரு ஹோல்ஸ் மாதிரி வந்து மலம் போகிற துவாரத்துக்கு பக்கத்தில் நிறைய சீல் கட்டி மாதிரி ஒரு நீர் கட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. அதுவும் இந்த மூளைச்சூட்டால் வர்ற அது ஒரு பகுதி. 3வது ஃபிஷர். ஃபிஷர் அப்படின்னா என்னன்னா நம்மளுடைய அந்த சுருங்கும் விரிகிற தன்மை வந்து ரொம்ப டைட்டானதுனால அந்த இடத்துல ஒரு பிளவு மாதிரி வரும். நம்ம மலத்திலேயே ரத்தமாக வர ஆரம்பிக்கும், மலத்திலேயே ரத்தம் ஊட்டிட்டு வரும். பைல்ஸில் மலம் போனதுக்கப்புறம் ரத்தம் ஊற்றும். அதே ஃபிஷரில் வந்து மலத்து மேலேயே ரத்தமாக ஊட்டிட்டு இருக்கும். ஆனால் ஃபிஸ்டுலால இது என்டையர்லி டிஃப்ரெண்ட், மலத்துக்கு அதுக்கு சம்மந்தமே இல்லாத மாதிரி இருக்கும். வேற ஒரு பகுதியில் அப்பப்போ சீல் வரதா இருக்கும், தண்ணி கொட்டும், இந்த மாதிரி தொந்தரவுகள் இருக்கும். இந்த 3ம் வர முதல் காரணம் மூளைச்சூடு மட்டும்தான். அப்போ அந்த மூளைச்சூடு வரதுக்கு காரணம் குடல்கள் சரியாக இயங்காமல் இருக்கிறது தான். இந்த குடல் சரியாமல் இயங்காமல் இருக்கிறதுக்கு முதல் காரணம் பிராணன் உள்ள சரியாக வரல. பிராணன் சரியா வந்தாலும் உணவு சரியா நம்ம கரெக்டான விஷயம் இல்லை தண்ணீர் ஆகாரம் கரெக்டாக கொடுக்காதனால இந்த பெருங்குடல் சிறுகுடல் ரெண்டும் தொந்தரவாகி நம்மளுக்கு மூளைச்சூட்டை அதிகப்படுத்திக்கிட்டே இருக்கு. வரும் வீடியோவில் வந்து பைல்ஸ்னா என்ன, ஃபிஸ்டுலானா என்ன, ஃபிஷர்னா என்னன்றதை நம்ம பார்க்கலாம்.